சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னை எது போட்டாலும் ரேஷஸ் வரும் அப்படின்னா அவங்க மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். மினரல்னா பிளெயின் ஜிங்க் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கும். மூஞ்சுக்கு சன்ஸ்க்ரீன் போடுற காலம் போய் ஸ்கேல்ப்லாம் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கேல்ப் சன்ஸ்க்ரீன்ஸ் தேவையில்லை. We already have hair which is going to protect the scalp. It's not required. லிப் பாம்ல சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ லிப்பில் கூட உனக்கு ஸ்கின் எப்படி டேன் ஆகுதோ உனக்கு லிப்புமே பிக்மெண்டேஷன் வரும். ஸோ ரொம்ப சன் எக்ஸ்போஷர் வெளியே அதிகமாக போகிறவங்களுக்கு லிப் பாம்ஸ் வித் SPF-ஓட வருது. Wrinkles வந்துட்டு ரிவர்சிபிள் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. Wrinkles வந்துருச்சுன்னா இஸ் இட் ரிவர்சிபிள்? க்ரூ நீட்லிங், RF, இந்த டெர்மா பென் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இருக்கிற ரிங்கிள்ஸ் வந்துட்டு உனக்கு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ண முடியாது. டெய்லி மார்னிங் ஐஸ் கியூப்ஸ் ரப் பண்ணுங்க, யூ வில் ஃபீல் பெட்டர். ஏஜிங் ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் ஹவ் டு யூ சே? ஆனால் இது எல்லாமே டெம்பரரி எஃபெக்ட் தான். கொஞ்ச நேரம் இருக்கும், திருப்பி அந்த பழையபடி இது போயிடும். ஐஸை ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சாலும் நம்மளுக்கு சூடுக்கு எப்படி பேர்ன் ஆகுதோ ஐஸ்க்குமே பேர்ன் வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Yoga Science and Therapy. BSc and MSc Yoga. Apply now. சம்மர் வந்தாச்சு. சன்ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரி ஸ்டேப்பிள் எல்லாரோட ஹேண்ட்பேக்கில் எல்லாம் அப்படி ஆயிடுச்சு இல்லையா? பட் இந்த சன்ஸ்க்ரீன் பற்றி பேசினாலே அது பெரிய டிபேட் டாபிக் ஆகிடுது. ஏன்னா நிறைய பேர் ஒயிட் காஸ்ட்ன்றாங்க, நிறைய பேர் டல் ஆகிடுது மூஞ்சி அதை போட்டோன்னுன்றாங்க. ஒருத்தவங்களுக்கு பர்ஃபெக்டான சன்ஸ்க்ரீன் அப்படின்றது எப்படி சூஸ் பண்ணுறது அண்ட் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீனில்? சன்ஸ்க்ரீன்ஸில் யூ வில் ஹேவ் ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, தென் யூ வில் ஹேவ் லோஷன் பேஸ், க்ரீம் பேஸ் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, பவுடர் சன்ஸ்க்ரீன் இருக்குது, அப்புறம் டிண்டட் சன்ஸ்க்ரீன் இருக்குது, ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கும், அப்புறம் மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. உனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் நீ ஜெல் பேஸ் சன்ஸ்க்ரீன்ஸு இல்லை பவுடர் சன்ஸ்க்ரீன்ஸ் வருது, பவுடர் மாதிரியே இருக்கும் கூட, அது போட்டுக்கலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் லோஷன் பேஸ் சன்ஸ்க்ரீன் இல்லை க்ரீம் பேஸ் சன்ஸ்க்ரீன் போடலாம். உனக்கு போட்ட உடனே நீ வேலைக்கு போகிறீங்க, போட்ட உடனே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது சென்சிட்டிவாக இருக்க ஸ்கின்னை எது போட்டாலும் ரேஷஸ் வரும் அப்படின்னா அவங்க மினரல் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். மினரல்னால் பிளெயின் ஜிங்க் சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம் சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின். இப்போ மூஞ்சுக்கு சன்ஸ்க்ரீன் போடுற காலம் போய் ஸ்கேல்ப்லாம் சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கேல்ப்புக்குன்னு தனியாக சன்ஸ்க்ரீன்ஸ் வருது இந்த மார்க்கெட். ஹவு டு யூ? ஸ்கேல்ப் சன்ஸ்க்ரீன்ஸ் தேவையில்லை. We already have hair which is going to protect the scalp. It's not required. மொட்டை அடிப்பாங்கல்ல, மொட்டை அடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைமில் எப்போயாவது ரொம்ப சன் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா அப்போ கூட we don't advise. அதுக்கு பதிலாக யூ கேன் வேர் கேப்பு, ஹேட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன் அப்பயே இது இவ்வளோ ஒரு பூமிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஸ்கேல்ப் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம்? இப்போ ஏன்னா எல்லா இடத்துலையுமே பாடி சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன் வர அளவுக்கு இப்போ ஸ்கேல்ப்புக்கும் சன்ஸ்க்ரீன் ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு. அப்போ அது கண்டிப்பாக தேவையில்லை. முடி இருக்குது நம்மளுக்கு, அதனால் அதுவே உனக்கு ஃபுல்லாக கவர் பண்ண போது, ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. அதனால உங்களுக்கு ஸ்கேல்ப் சன்ஸ்க்ரீன் தேவையில்லை. லிப் பாம்ல சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ அதுவும் அவசியமா? போடலாம். உனக்கு லிப்பில் கூட உனக்கு ஸ்கின் எப்படி டேன் ஆகுதோ உனக்கு லிப்புமே பிக்மெண்டேஷன் வரும். ஸோ ரொம்ப சன் எக்ஸ்போஷர் வெளியே அதிகமாக போகிறவங்களுக்கு லிப் பாம்ஸ் வித் SPF-ஓட வருது. நான் ஜென்ரலாக இப்போ எதாவது மினரல் சன்ஸ்க்ரீன் ஏதாவது அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது அதை நான் லிப்புக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுவேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஏதாவது லிப்ஸ்டிக்கோ ஏதாவது போடுறதா இருந்தால் அதுக்கு மேலே தான் போடுறது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கன்சியூம் பண்ணுறதுனால ஒரு லிக் பண்ணுறதுனாலலாம் அது பண்ணக்கூடாது. நான் ஜென்ரலாக பண்ண மாட்டேன், பட் ஜென்ரலி யூ ஷுடன்ட் லிக். டேக் இட். ரிங்கிள்ஸ் வந்துட்டு ரிவர்சிபிள் அப்படின்ற ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் லைன்ஸ் ஆர் ரிங்கிள்ஸ் வந்துருச்சுன்னா இஸ் இட் ரிவர்சிபிள்? லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் ரிவர்சிபிள்மா, பட் யூ கேன் ட்ரீட் இட். இப்போ வந்துட்டு நம்ம இப்படி புருவத்தை தூக்குறோம், சில பேருக்கு வந்துட்டு இங்கே மேலே ஃபோர்ஹெட் லைன்ஸ் வரும், இல்லை சிரிக்கும் போது இங்கே க்ரோஸ் ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே லைன்ஸ் வரும், இல்லை ரொம்ப முறைச்சி பார்க்குற மாதிரி சில பேருக்கு இங்கே மட்டும் லைன்ஸ் வரும். அதுக்கு there is this போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, பொட்டுலினம் டாக்ஸின். அந்த இன்ஜெக்ஷன்ஸ் அங்கே போட்டால் அங்கே வந்துட்டு அந்த மசில்ஸ் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும் உனக்கு. அது வந்துட்டு ஒரு 4 to 6 months இருக்கும். திருப்பி அதோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் திருப்பி இட் வில் கோ பேக் டு ஒரிஜினல் இது. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் லைக் மைக்ரோ நீட்லிங், RF, இந்த டெர்மா பென் இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இருக்கிற ரிங்கிள்ஸ் வந்துட்டு உனக்கு கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ண முடியாது, மேபி கொஞ்சம் குறைக்கலாம் அவ்வளோதான். பட் நேச்சுரல் ஏஜிங் ப்ராசஸ் வில் கீப் ஹேப்பனிங். ஸோ ஆஸ் வி ஏஜ் அது உனக்கு வந்துட்டே தான் இருக்கும், நிறையா வராமல் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் ஆர் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ செம்ம பூமில் இருக்குது. ஆஃப்டர் 30s எல்லாருமே ஒரு மேண்டட்ரியாக அதை பண்ணிக்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ. ஸோ அதெல்லாம் வந்து இஸ் இட் குட்? நம்ம ஏஜிங்கிற ஒரு நேச்சுரலான ப்ராசஸ்ஸை ஸ்டாப் பண்ணி we are doing something, ஏதோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் புதுசாக ஸ்கின்னுக்கும் நம்ம பாடிக்கும், இஸ் இட் ஓகே?
யூஸ் பண்ணலாம், பட் இட்ஸ் டோட்லி ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ கேன் டூ வந்துட்டு ஃபார் ஆன்டி ஏஜிங் சன் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சன்ஸ்க்ரீன்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷன் நல்லா பண்ணாலே உனக்கு அந்த ரிங்கிள் ஃபார்மேஷன் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் உனக்கு. அப்புறம் ஒன்ஸ் 30s போன அப்படின்னா நீ ரெட்டினால்ஸ் வந்துட்டு யூ கேன் ஆட். ரெட்டினால்ஸ் வந்துட்டு எடுத்த உடனே ஒரு வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் ஓரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓரல் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ரொம்ப முக்கியம் வந்துட்டு டயட்டில் சுகர்ஸ் அதிகமாக எடுக்கக்கூடாது, டைரி ப்ராடக்ட்ஸ் குறைக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கணும். ஒரு வீக்லி ஒரு 4 days. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், காலையிலேருந்து நைட் வரைக்கும் உட்காந்துட்டே இருக்கிறோம்ல. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பண்ணால் we will get those benefits. But எதுவுமே வந்துட்டு it will not happen overnight. For 10 days, 15 days, 1 monthல தெரியாது. It's a process. இதை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இப்போ பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்ம இப்போ 10 years கழிச்சுமே நம்மளோட ஸ்கின்னு பாடி எல்லாமே நல்லாயிருக்கும். 90s கிட்ஸோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா 90s கிட்ஸ் வந்து கொஞ்சம் பாவப்பட்ட ஜீவன்கள் ஆயிட்டாங்க. கல்யாணம் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சு ஒரு என்ன சொல்றது லேட் 20sல இல்லைன்னா ஒரு பிகினிங் ஸ்டார்டிங் 30sல அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களுக்கு மென் அண்ட் உமன் யாருக்குனாலும் என்ன மாதிரி ஸ்கின் கேர் வந்து அவங்க மேண்டட்ரியாக ஃபாலோ பண்ணணும்? ஸோ இப்போ 90s கிட்ஸ் எல்லாம் ஏர்லி 30s லேட் 20s இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு சன் ப்ரொடெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடலாம். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரெகுலராக மாய்ஸ்சரைஸ் பண்ணலாம். வைட்டமின் சி போடலாம். டே டைமில் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் இருக்கும். ஸோ வைட்டமின் சி போடலாம். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸை அதிகமாக எடுக்கக்கூடாது. ஓவராக இருக்கிற அந்த நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகிற ஆயிலை அதை எடுக்கக்கூடாது. ஸோ கரெக்டான ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணலாம். நைட்டில் வந்துட்டு ரெட்டினால் பேஸ் க்ரீம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்த உடனே ரெட்டினாலை டெய்லி போடாமல் ஒரு வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி போடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கணும். ஃபுட்டில் வந்துட்டு டேரி குறைக்கலாம், ஸ்வீட் குறைக்கலாம், ரிஃபைன்ட் ஃப்ளார் இதெல்லாம் குறைக்கணும். அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏன்னா எல்லாருமே இப்போ ஐடி ஃபீல்டில் தான் அதிகமாக இருக்காங்க. அங்கேயுமே காலையிலேருந்து நைட் வரைக்கும் எல்லோரும் உட்காந்துட்டு தான் இருக்காங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் பேஷண்ட்ஸே கேட்பேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமாக கிடையாது யாருக்குமே. ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாள் ஏதாவது ஒரு வாக்கிங்கோ, ஒரு ரன்னிங்கோ, எது ஜாகிங் இல்லை ஏதாவது சம்திங் வாட் எவர் தே ஏபிள் டு டூ. வெயிட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் கூட இட்ஸ் குட். இது எல்லாமே பண்ணணும். வெறும் ஸ்கின் கேர் மட்டும் கிடையாது. ஸ்கின்னும் பார்க்கணும், சன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும், டயட் மாற்றணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். எல்லாமே பண்ணால் நெக்ஸ்ட் 10 years டவுன் த லைன் நம்மளுக்கு அப்போ எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஏன்னா வெயிட் கெயின் ஜாஸ்தி ஆக ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆகும். அக்காந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் வரும். இப்போ நீ வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உனக்கு கழுத்து கருப்பாக ஆரம்பிக்கும், ஃபேஸில் உனக்கு பிக்மெண்டேஷன் பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் உனக்கு நீ என்ன க்ரீம்ஸ் போட்டாலும் உனக்கு அது ரெஸ்பான்ஸே இருக்காது. ஸோ நீ வெயிட் குறைக்கிறதுக்கும் நீ இது பண்ணிவிட்டு நீ சைமல்டேனியஸாக க்ரீம் போட்டால் தான் உனக்கு க்ரீம் போடுறோட எஃபெக்ட் கூட தெரியும் உனக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்லாம் இப்போ ரொம்ப பூமிங்காக இருக்கிறதுனால சில கொஷின்ஸ் ஆன் தேட். என்னென்னா ஐஸ் க்யூப் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஐஸ் க்யூப் பாத் எடுக்கிறது, ஃபுல் ஐஸ் க்யூப் வந்து ஒரு டப்பில் போட்டு உட்கார்றது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்கின்னுக்கு நல்லது, மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்ட்டு இது ஒரு ட்ரெண்டாகவே எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? டெய்லி மார்னிங் ஐஸ் க்யூப்ஸ் ரப் பண்ணுங்க, யூ வில் ஃபீல் பெட்டர், உங்கள் ஸ்கின் டைட்டன் ஆகும், ஏஜிங் ஸ்டாப் பண்ணும். இதெல்லாம் ஹவ் டு யூஸ்? ஐஸ் க்யூப்ஸ் யூ கேன் யூஸ். பஸ் இது என்ன சயின்ஸ் பிஹைண்ட் ஐஸ் க்யூப் வந்துட்டு நம்ம பவுலில் ஃபுல் ஐஸ் க்யூப் போட்டு தண்ணி போட்டு நம்ம ஃபேஸை இது பண்ணுறோன்னா பிளட் வெசல்ஸ் வந்து சுருங்கிரும். பிளட் வெசல்ஸ் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சுருங்கிரும். பிளட் சப்ளை வந்துட்டு கொஞ்சம் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். அப்போ என்ன ஆகும், ஃபேஸில் இருக்கிற பஃபினஸ் குறையும் உனக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸில் சில பேருக்கு ரெட்னஸ் இருக்கும்ல, அந்த ரெட்னஸ் குறையும். அந்த போர்ஸ் இருக்குல்ல ஃபேஸில், அது டெம்பரரியாக சுருங்கும். ஆனால் இது எல்லாமே டெம்பரரி எஃபெக்ட் தான். கொஞ்சம் நேரம் இருக்கும், திருப்பி அந்த பழையபடி இது வரும். அதோட ஐஸோட எஃபெக்ட் போனதுக்கப்புறம் திருப்பி பிளட் வெசல்ஸ் பழைய இதுக்கே போயிடும்ல, திருப்பி அந்த பழைய இதுக்கே போயிடும். ஐஸை டைரெக்டாக ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா ஐஸ் பர்ன்ஸ் வந்துடும். அந்த மாதிரியே நான் சில பேர் பார்த்துருக்கேன், ஐஸை ரொம்ப நேரம் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அந்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சாலும் நம்மளுக்கு சூடுக்கு எப்படி பர்ன் ஆகுதோ ஐஸ்க்குமே பர்ன் வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. அப்படி ஐஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம அதை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. என்ன மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இது நீட்ஃபுல் சம்மர் சீசனுக்கும் நீங்கள் சொல்லலாம், இல்லை இது வந்துட்டு ஐ திங்க் உங்களோட ஸ்கின்னோட பேரியரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இன் பர்டிகுலர் நீங்கள் சொல்வீங்களா? சம்மருக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஹியூமிடிட்டி ஜாஸ்தி இங்கே சென்னையில்.
ஸோ வந்துட்டு அதனால் ரொம்ப ஹெவியாக போட வேண்டாம், சும்மா லைட்டாக ரொம்ப நிறைய லேயரிங் அதிகமாக பண்ண வேண்டாம். நிறைய லேயர்ஸ் பண்ணும்போது ஸ்கின் கிளாக் ஆயிரும், ஆக்னி பிரேக் அவுட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் சும்மா லைட்டாக ஒரு ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் எதாவது போட்டுட்டு எதர் டிண்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் போட்டு ஃபவுண்டேஷன் கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வேணால் காம்பேக்ட் பவுடர் போட்டுடலாம். காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கு அந்த ரொம்ப ஃபேஸில் அந்த ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேஸ் இதுவாக தெரியும். ஸோ நிறைய லேயரிங் பண்ணாமல் ஸ்டெப்ஸ் கம்மியாக ஃபாலோ பண்ணால் பெட்டர். ஆயிலி ஸ்கின்னாலே சம்மர் சீசனுக்கு அவங்களுக்கும் ஒரு பெரிய எனிமி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இல்லையா? அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க என்ன மாதிரி மாய்ஸ்சரைசர் ஃபேஸ் வாஷ் வந்து சம்மருக்கு யூஸ் பண்ணுவாங்க? மாய்ஸ்சரைசர்ஸ் பார்த்தோன்னா ஆயிலி ஸ்கின் வந்துட்டு ஜென்ரலாக ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் பெட்டர். நம்ம ஜெல்லு ஆர் வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் ரொம்ப லைட்டாக இருக்கும், உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது. ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கும், ஆனால் ஸ்கின் வந்துட்டு க்ரீஸியாக இருக்காது. ஆயிலி ஸ்கின்னுக்கு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ், லோஷன் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ், பட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸை அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு ஃபேஸ் வாஷஸில் வந்துட்டு சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட், மேண்டலிக் ஆசிட் அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு ஸ்கின்னை மைல்டாக எக்ஸ்ஃபோலியேட்டும் பண்ணும், கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோலும் கொடுக்கும். Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.